ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 6 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார், கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. எல்லா நாட்களும் ஒரே போல நமக்கு இல்லை, ஆனாலும் அவர் மாறாதவராய் ஒரே போலவே இருக்கிறார். வேண்டிய கிருபைகளை தந்து நடத்தி கிருபையாய் இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். ஜீவனை தந்ததுமல்லாமல் எனக்கு தயவும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்ற வார்த்தை எவ்வளவு உண்மையானது. கர்த்தர் பராமரித்து பாதுகாக்கிறார். அவருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த மாதம் கர்த்தர் ஒரு வார்த்தையை காண்பித்து தந்தார். அதை தான் நாம் கேட்க போகிறோம், தியானிக்க போகிறோம், விசுவாசித்து பிடிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கும் பெரிய காரியங்களை செய்வார். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13வது வசனம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை நிமிர பண்ண என் மேல் தமது கைகளை கர்த்தர் வைப்பார். என்னை நிமிர பண்ண என் மேல் தமது கரத்தை கர்த்தர் வைப்பார். எல்லாரும் என் கூட சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. இத என்னை நிமிர பண்ண என் மேல் தமது கரத்தை வைப்பார். என்னை நிமிர பண்ண என் மேல் தமது கரத்தை வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று லேவியராகமம் 26:13 கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அடிமைகளாயிராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடியை அல்ல, நுகத்தடிகளை முறித்து. அப்போ ஆண்டவருக்கு இதை மட்டும்தான் முறிக்க முடியும், இதை முறிக்க முடியாதுன்னு கிடையாது. என் ஆண்டவர் கட்டை அவிழ்க்கிறவர் மாத்திரமல்ல, கட்டுகளை அவிழ்க்கிறவர். நுகத்தடியை முறிக்கிறவர் மாத்திரமல்ல, நுகத்தடிகளை முறிக்கிறவர். அப்படி என்றால் நாம் நிமிரக்கூடாதபடிக்கு நம்மை அமிழ்த்துகிற அது நுகத்தடியோ அது கட்டுகளோ அல்லது அது எந்த விதமான பாரமோ அதையெல்லாம் நீக்குவதற்கு என் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்றால் அவரது கரத்தை நம் மேல் வைக்க போகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய டச்சுக்காக எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். சோ இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு இருக்கணும். என்ன எதிர்பார்ப்போடு? ஹல்லேலூயா. என்ன எதிர்பார்ப்போடு சொல்லுங்க? ஹல்லேலூயா. நம்ம சும்மா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் தொட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? துடிச்சு கீழே. அதனாலதான் ரெடியா இருக்க சொன்னேன். ரெடியா இருங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இன்னொரு வார்த்தை தான் ஆக்சுவலா 2 வாரத்துக்கு முன்னாடி மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த செர்மன்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்போ 1ஆம் தேதிக்கு அடுத்த ஃப்ரைடேக்கு அடுத்த சண்டேக்குன்னு. ஆனால் போன ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்தார். அவர் கைகளை வைத்தார். உடனே
அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். 18 ஆண்டுகள் வேதம் சொல்லுகிறது. 11வது வசனத்தில் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட அந்த பலவீனத்தை சுமந்துட்டு இருக்கிறாள். அங்கே வந்தாள் என்று சொல்லவில்லை, அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிர கூடாத கோணியாயிருந்தாள். எவ்வளவும் எவ்வளவும் அவ மேலதான் இப்போ இயேசு கைய வைத்தார். இயேசு எங்க கைய வச்சிருப்பார்? எங்க கைய வச்சிருப்பார்? கரெக்டு தான். அதை காத்தா சொல்லாம சவுண்டா சொன்னா எங்க கைய வச்சார்? அந்த முதுகுல தான். ஏன்னா அது மட்டும்தான் மேல எப்படி இருக்கு, தலை கீழே படுத்துட்டு. ஹல்லேலூயா. அந்த நாயினூர் விதவை அழுதுட்டு வரும்போது இயேசு எங்க கை வச்சார் தெரியுமா? பாடையில. ஆமென். பாடையில இயேசு மட்டும் தான் கை வச்சாரா? அந்த பாடையை ஒரு 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்களா இல்லையா? நிறைய பேர் கை வச்சாச்சு. நிறைய பேர் கை வச்சு கை வச்சு கை வச்சு இப்போ கொஞ்சம் கூட 1-2 வருஷம் இல்ல, 18 இயர்ஸ். அப்ப இன்னும் ஏன் நிமிரல? இன்னும் ஏன் நீ வாழ்க்கையில எழும்பல அப்படின்னு யாராவது கேட்டா ஒரே பதில், இன்னும் அவர் கை வைக்கல. ஆன்சர். இன்னைக்குள்ள வேர்டு இதுதான். வைப்பாரா? வைப்பார், வைப்பார், வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் ஏன் எழும்பல? இன்னும் என் மேல கை வைக்கல. எழும்புவியா? எழும்புவே. வைப்பார். நான் இருக்கிறது அவர் சமூகத்துல, நான் கொண்டு வரப்பட்டது அவர் சமூகத்துல. ஹல்லேலூயா. வைப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வைப்பார். என் மேல வைப்பார் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அசாத்தியமானவைகள் எல்லாம் அவரால் மட்டும்தான் சாத்தியமாகும். இதை நீங்க சொல்லிட்டே இருக்கணும். ஆண்டவரே, என் பிரச்சனை நீங்க கை வச்சிட்டீங்கன்னா மாறிடும். ஹல்லேலூயா. நீங்க சும்மா டிராவல் பண்ணும் போதோ, சாப்பிடும் போதோ, தனியா இருக்கும் போதோ, குளிக்கும் போதோ நீங்க தொட்டுட்டீங்கன்னா மேட்டர் முடிச்சு. இந்த நுகத்தை நீங்க கை வச்சிட்டீங்கன்னா நான் நிமிர்ந்துருவேன்ப்பா. ஆனா ஆண்டவருக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணும். இவன் நிமிர்ந்தா என்னதான் மகிமைப்படுத்துவான். சிலர் நிமிர்ந்துட்டாங்கன்னு வைங்களா, அதாவது நாங்கெல்லாம் ஆண்டவர் பார்த்தா நீ இழு. அதான் பவுல் சொல்லுவார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு நான் அவருக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கணும். அதுக்கு டைம் எடுக்குமா? எடுக்கட்டும், எடுக்கட்டும். எத்தனை முறை இயேசு தேவாலயத்துக்குள்ள வந்திருப்பார். அவன் எத்தனை முறை இயேசு ஓய்வு நாள்னாலே அவர் எங்கதான் இருக்கிறார்? ஆலயத்துல. இவள் அங்கே இருந்தாள் இருக்கு. அதாவது பார்த்துட்டு பார்க்காதது போல இருக்கிறார். சில காரியங்களை பார்த்துட்டு பார்க்காதது போல. அதாவது சில இடத்துல நாமளே ஒரு நிலைக்கு வருவோம், இனி முடியாது. ஆமென். எவ்வளவும்
நிமிரக்கூடாத. தேவனால் அசாத்தியங்கள் சாத்தியமாகும். இந்த 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 5:3 அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அடுத்த வார்த்தை, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஒருவனாலும் கூடாதிருந்தது. அதே அதிகாரத்தில் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5:26 அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அப்படின்ட்டு. சரி, பழைய பலவீனமே இருந்தா கூட மேனேஜ் பண்ணிருக்கலாம். இப்போ அது இல்லை, எக்ஸ்ட்ரீம். ஏன் எக்ஸ்ட்ரீமா பார்க்கறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் ஆண்டவரே அப்படின்னு நமக்கு கேட்க தோணும். ஆண்டவர் சொல்றார், அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து உன்னை நான் மகிமைப்படுத்த வைக்கிறத கொஞ்சம் யோசித்து பாரு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அதாவது போன வருஷம் நான் நினைச்ச ஒன்று நடந்திருந்தா நான் என்னுடைய சாட்சி வித்தியாசமா இருந்திருக்கும். நம்ம நினைக்கிறது மாதிரி நடந்திருந்தாலும் நம்ம சொல்ற சாட்சிகளே வித்தியாசமா இருக்கும். இப்போ வேற ஒரு அந்த அத்தத்தில், அதாவது ஒரு செவ்வறு ஓரத்தில் உங்களை பிடிச்சி பிரஸ் பண்ணி வச்சா மூச்சு முட்டாதா? சில நேரத்தில் அந்த ஆண்டவர் இங்க கேட்கிறார், இந்த இடத்துல உன்னை நான் நிமிர பண்ணி அத்தனை பேருக்கு முன்னாடி நீ என்னை மகிமைப்படுத்துறத உன்னால பார்க்க முடியுமா? நான் பார்க்கிறேங்கிறார். அவர் பார்க்கறதுனாலதான் எத்தனையோ பேர் வனாந்திரத்துல எல்லாம் வந்தவங்க சுகம் கிடைச்சது. ஆலயத்தில் இருக்கிறவளுக்கு இன்னும் சுகம் கிடைக்கல. வழியோரத்தில் வைக்கப்பட்டவங்களுக்கு சுகம் கிடைச்சது. ஆலயத்தில் காத்திருக்கிறவளுக்கு இன்னும் சுகம் கிடைக்கல. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர் அப்புறம் போனார் என்றல்ல, அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன் பிரச்சனை 10 வருஷமா இருக்குப்பா, இந்த பிரச்சனை 15 வருஷமா இருக்கு, 18 வருஷமா இருக்கு. அவர் கை வச்சுட்டார்னா உடனே 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 and immediately she was made straight. Immediately, suddenly. டக்குன்னு அப்படி நம்ம சேர்ல இருந்து எழும்பினாலே இப்படிதான் எழும்புவோம். அவன் இம்மிடியட் இல்லைன்னா இப்படி இருந்துட்டு இருக்க முடிஞ்சு. நீங்க டக்குன்னு வைங்க, சும்மா வைங்க, அங்கெங்கே பிடிக்கும். அப்போ நம்மளாலே முடியாதது. இது ஆண்டவர். ஆமென். நேற்று இரவு ஆண்டவர் அப்படி பிரைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் வாயில வச்சு பாட வைத்தார். பாதாளம் வர தாழ்த்தப்பட்டு போனாலும் என்னை நீங்க எழும்பி வர வைத்து உங்களை மகிமைப்படுத்த வைப்பீங்கப்பா. அதான் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். உடனே எப்படி இருக்க, இப்படி அப்புறம் அப்படி அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. எனக்கு உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு அப்பா, நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை எத்தனை பேர் நீங்க எப்படி கேட்குறீங்கன்னு தெரியல. இப்படி ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த வேர்டை ரேமாவாக என் ஆண்டவர் தருகிறார். உங்களை
உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு, உங்களை நான் மகிமைப்படுத்துறதுக்கு ஒரு எனக்குன்னு ஆமே ஒரு சான்ஸ், ஒரு டைமுக்காக ஆமே என் சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது ஹல்லேலூயா ஆண்டவரே, இதுல ஒரு அற்புதம் நடந்துட்டுன்னா எவ்வளவு உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு எவ்வளவு ஏதுவா இருக்கும், எவ்வளவு ஏதுவா இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா 18 இயர்ஸா ஒரு சாட்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அசாத்தியமானவைகள் வந்து என் ஆண்டவருக்கு சாத்தியமானது. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார் எரேமியா 32:27, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ? ஆமென். ஒரு ஆராதிக்கிற தேவ பிள்ளைய கட்டி வைக்கிறதுக்கு சாத்தானுக்கு 18 வருஷம் ஆச்சு. அந்த கட்டை உடைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் தான். அவங்க மனசு சொல்லிட்டே இருக்கட்டும், அவர் கை வச்சா இந்த பிரச்சனை மாறும். அவர் கை வச்சுட்டாருன்னா, ஆண்டவரே எந்த எந்த காரியம் உங்களை வந்து நிமிர விடாம பண்ணுதோ அதை சொல்லி இதுல ஒண்ணு தொட்டுருங்கப்பா. அவர் கை வைப்பாரா? அதன் அடையாளம் தான் என்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் அடையாளம். இனி நடக்க போகிற அற்புதத்துக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்ததுதான் அடையாளம். ஆமே. எது பெருசு? கூனு நிமிர்றது பெருசா, எகிப்திலிருந்து மீட்கப்பட்டது பெருசா? மீட்கப்படுறதுக்கு தான் ரத்தம் சிந்தப்பட்டது. கூனு நிமிர்றதுக்கு ஆண்டவர் டச் அப்படிலாம் சொல்ல மாட்டார், அவர் உண்மையிலே டச் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கைகளை வைத்தார். இவ அங்கே இருக்கிறார். அப்போ நமக்கு முன்னாடி வரவங்களுக்கும் நடக்குது, பின்னாடி வரவங்களுக்கும் நடக்குதுன்னா நம்மளை தேவன் மறந்ததுனால அல்ல, நமக்கு தேவன் செய்யக்கூடாது என்பதனாலும் அல்ல, நமக்கென்று ஒரு டைமை செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சில வாட்ச் ஒன்று தெரியுமா, பாக்கெட்டில் போட்டிருப்பாங்க, எடுத்து பார்ப்பாங்க. நம்ம ஃபுல்லாக அப்படி தானே யோசிக்கிறது. ஆண்டவரே எப்படியாவது செய்யும், டைம் ஆகல. ஆண்டவரே எப்படியாவது, இன்னும் டைம் இருக்கு. ஆமென். இன்னும் டைம் இருக்கு. அப்போ நம்முடைய வேலைக்காக காத்திருக்கும் அந்த நேரத்தில் அவள் எங்கே இருக்கிறாள் என்றால், வசனம் விளம்புகிற இடத்தில் இருக்கிறாள். இதுதான் ரொம்ப முக்கியம். வசனம் விளம்புகிற இடத்தில் அவர் வசனம் காத்திருக்க வேண்டிய நம்பிக்கையையும் அவர் பிரசனம் காத்திருக்க வேண்டிய பலனையும் கொடுக்கும். அவருடைய வசனம் காத்திருக்க வேண்டிய நம்பிக்கையையும் அவருடைய பிரசனம் காத்திருக்க வேண்டிய பலனையும் கொடுக்கும். இல்லை என்றால் இவ வீட்டில் எல்லாம் இருந்திருக்கணும், எவ்வளவு நிமிர முடியாதவா. அவள் அங்கே இருந்தாள். 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா, போதகம் பண்ணி கொண்டிருந்தார் ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். வசனம் எப்பவுமே உங்களை வந்து நதியோரம் நாட்டப்பட்ட விருட்சமாய் வைத்துக் கொள்ளுங்கள். சர்ச்சில் இருந்து வசனம் கேட்டா மட்டும் போதாது, வீட்டில இருந்து இந்த வசனத்துக்கும் உங்களுக்கும் அது பக்கத்திலேயே இருங்க. இல்லைன்னா நம்முடைய நம்பிக்கையும் கூண ஆரம்பிச்சிடும், நம்முடைய விசுவாசமும் கூண ஆரம்பிச்சிடும். வசனம் காத்திருப்பதற்கான நம்பிக்கையையும் பிரசனம் காத்திருக்க வேண்டிய பலனையும் கொடுக்கும்.
ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, இதான் ரொம்ப முக்கியம். நீர்க்கால்கள், ஏன்னா அவனுக்கு அந்த தண்ணீர் கிடைச்சிட்டே இருக்கும், கிடைச்சிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கூட காத்திருக்க வேண்டியிருக்கு. எனக்கு பலன் இல்லைன்னா நான் எப்படி காத்திருப்பேன்? எனக்கு தெரியும் அவர் செய்வார்னு, ஆனால் காத்திருக்க பலன் இல்லைன்னா எங்க? 1 மணிக்கு பசிக்குது வீட்டில், அப்போதான் ஆகாரம் ரெடி ஆகுது. வீட்டில் சொல்கிறாங்க இன்னொரு 1 ஹவரில் ரெடி ஆயிரோன்னு. நமக்கு தெரியும் இன்னும் 1 ஹவரில் சாப்பாடு. ஆனால் 10 நிமிஷம் நமக்கு பசி தாங்கல, 1:30க்கு மயங்கி விழுந்துட்டா. அப்போ தாங்கிறதுக்கு பலன் வேணும்ல, தாங்கிறதுக்கு. நமக்கு தெரியும் அவர் செய்வார்னு. வேதம் சொல்லுகிறது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். நம்மை தளர்ந்த உலகம் தளர பண்ணதுக்கு ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு. 42 அதிகாரம் வரைக்கும் யோபு விசுவாசத்தை பிடிச்சிட்டு இருக்கிறார். ஆனா 2வது அதிகாரத்திலே பிரச்சனை வருது. வீட்டில இருந்து தேவனை தூஷித்து தளர பண்றதுக்கு உலகம் ரெடியா இருக்கு. வளர பண்ணதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார் ஆண்டவர் சமூகத்தில். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவளை பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. தேவன் அனுமதிக்காம ஒன்றும் வராது. அது 1-2 வருஷம் இல்லை, 18 வருஷம். அப்போ அவளை ஒரு ஆவி பிடிச்சிருக்கு. இந்த பலவீனம், எல்லா தீமைக்கு பின்னாக ஒரு ஸ்பிரிட் இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனா அவளை எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் சமூகத்தில். சத்துரு கஷ்டப்படுத்தியும் நான் அவர் சமூகத்தில் தான் இருக்கிறேன் என்றால் எனக்கு 100% தெரியும், சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நீங்க இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும் நீங்க இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் தான் இருக்கிறீங்கன்னா, இந்த 1ஆம் தேதி காலையில உங்கள் காதுகள் கேட்க சொல்லப்படுகிற நற்செய்தி, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அதன் அர்த்தம் என்ன? சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்னு அர்த்தம் என்ன? அவன் நினைக்கிறது நடக்காது, அவன் நினைக்கிறது நடக்காது, அவர் நினைக்கிறது நடக்கும். சாத்தான் எதுக்கு கட்டி வைத்தான்? இவ ஆண்டவரை மகிமைப்படுத்திடக்கூடாது, இவ சாட்சியா நின்றக்கூடாது. கர்த்தர் ஏன் தொட்டார்? இவ என்ன மகிமைப்படுத்தணும், இவ சாட்சியா நிக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துரு நினைப்பது அல்ல, கர்த்தர் நினைப்பது நடக்கும். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமை படுத்தினாள். உடனே. என்னப்பா உடனே நடக்குமா? தொட்டா நடக்கும். என்னைக்கு இந்த பிரச்சனை மாறும்? தொட்டா மாறும். ஆமா. எதை தொடணும்? இந்த 2ல 1 தொட, அதான் இல்ல, அவர் தொடணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, புலம்பல் 3 நினைக்கிறேன், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. சங்கீதம் 40:1 தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். I waited patiently for Jehovah. எவ்வளவு பொறுமையா இந்த காட்டுல ஹார்ப் எடுத்து பிளே பண்ணும் போதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். கர்த்தருக்காக
ஒரு நாள் வந்தது, அவர் என்னிடமாய், அந்த டைம் வரும், அந்த நாள் வரும் கர்த்தருக்காக. ஆமென், ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருந்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து, I waited patiently for Jehovah. பொறுமையோடு காத்திருந்தேன். எனக்கு தெரியும், அவர் தொட்டுட்டார்னா என் பிரச்சனை எல்லாம் மாறும். எனக்கு தெரியும், அவர் தொட்டுட்டார்னு, கையை வச்சுட்டார்னா அடுத்த ஒரு 18 வருஷம் கிடையாது, உடனே உடனே உடனே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க? இப்போ எதுல அவர் கை வைக்கணும்? நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒன்றாவது முடிந்தால் முழங்கார் படியிட்டு, அல்லது உங்களுக்கு எப்படி வசதி, முடிஞ்சவங்க முழங்கார் போட்டுருங்க. எதுல கை வைக்கணும்? அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் மெழுகு போல உருகுமா. அந்த கூனு காணாமலே போச்சு. ஆமென். எதுல தொடணும்? நீங்க எதுல தொடணும்னு கேளுங்க. எதுல தொடணும்? ஆண்டவரே, நீங்க தொடுறது வரைக்கும் தான்ப்பா எனக்கு இந்த பிரச்சனை. இந்த நம்பிக்கையை சொல்லுங்க. நீங்க வாய் திறந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எந்த காரியம்? இந்த ஒரு காரியத்தினால என்னால நிமிர முடியல, என்னால மகிமைப்படுத்த முடியல. ஏதோ எல்லாரும் போல நானும் வாரேன், வந்து இருந்துட்டு போறேன். இன்னும் என்ன உங்களை சமூகத்தில் வச்சிருக்கிறீங்க? இந்த டைம் நீங்க உண்மையா ஜெபம் பண்ணணும், உண்மையா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் இதே வார்த்தையை கேட்கிறான்னா, உனக்கு எங்க கை வைக்கணும், எங்க தொடணும்? ரொம்ப பலவீனமா இருக்கா? ரொம்ப வருஷமா கேளுங்க. நிமிரக்கூடாத பாரம் கழுத்தில் இருக்கா? சொல்லுங்க. அவர் நுகத்தடிகளை முறிக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். ஆன்லைன்ல என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, இப்பொழுது நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்க கை வைக்கணும்? எதனால நீங்க கூனி குறுகி இருக்கிறீங்க? தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. நீங்க தொட்டுட்டீங்கன்னா அப்புறம் அங்க வியாதி இல்லை, அப்புறம் அந்த பிரச்சனை இல்லை, அப்புறம் அந்த புலம்பல் இல்லை. நீங்க தொடுறது வரைக்கும் இருக்கும்பா. நீங்க தொடுறது வரைக்கும். ரொம்ப நாளா சில வேதனைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிற உள்ளமே, கர்த்தர் எவ்வளவு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார். இதை வச்சு நீ பிடிச்சு கேளு, விட்டுறாத. ஒவ்வொரு மாத வார்த்தை தரும்போது அதை விட்டுறவங்க உண்டு, விட்டுறக்கூடாது. யாருக்கோ பேசுறாரு நினைக்காத. யாருக்கோ பேசுறாருன்னா ஒன்னு 6 மணிக்கு மேலதான் எழுப்பி விட்டுருப்பார். உன்னை கொண்டு வந்து உன் காதில் இதை கேட்க வைக்கிறாருன்னா நீ நம்பணும். 18 வருஷத்தை பார்க்காத, சாவாமை உள்ளவரை பாரு. அவருக்கு இது ஒரு விஷயம் கிடையாது. அவர் 18 வருஷம் அவளை தொட்டு தொட்டு முடியலன்னு சொல்லல, கைகளை வைத்தார். சும்மா இப்படி தொட்டார், தொட்டு ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படி கைகளை இப்படி வைத்தார். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிட்டு. எல்லாமே உங்க ஒரு தொடுதல்ல நான் நிமிர்ந்துருவேன். நான் எழும்பிடுவேன்பா, நான் எழும்பிடுவேன்பா, நான் எழும்பிடுவேன்பா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, இது அப்படியே சொல்லுங்க. ஒரே ஒரு தொடுதல்ல நான் எழும்பிடுவேன்பா. என் லைஃப் செட்டில் ஆயிரும்பா, நான் நல்லா இருவேன்பா, நான் சந்தோஷமாயிருவேன்பா, என் குடும்பம் நல்லா இரும்பா. ஒரே ஒரு தொடுதல், ஒரே ஒரு தொடுதல்.
ரிமமலரதர் ஓரமரே திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கு. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா அளவில்லா ஸ்நேகத்திற்கா நன்றி. ஆமென். அளவில்லா ஒரு விசை கூட திருக்கரம் என்னை தாங்கி திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் நீங்க தொட்டுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை முடிச்சிடும். நான் நிமிர்ந்துருவேன். நீங்க கையை வச்சுட்டீங்கன்னா நிமிர்ந்துருவேன். ஆண்டவரே திருக்கரம் என்னை தாங்கி நீங்க கை வச்சிட்டீங்கன்னா நிமிர்ந்துருவேன்ப்பா. இந்த நம்பிக்கை இருதயத்தில் ஆழமாய் விழுவதாக. ரெண்டு கைகளை உயர்த்தி அவர் நாமத்தை சத்தமாய் சொல்லுங்க. இயேசுவே ஆமென். ஹல்லேலூயா. மனதார நன்றி செலுத்துவோம். நன்றி லோரே அளவில்லா ஸ்நேகத்திற்காய் ஆமென். அளவில்லா ஆமென். நன்றி. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கையை வச்சிட்டார்னா நான் நிமிர்ந்துருவேன். நம்புறவங்க நன்றியோடு ஹல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா என்னைக்கு நம்ம கஷ்டம்லாம் மாறும் அப்படியெல்லாம் கேட்கும்போது அப்பாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும்பா அப்படிலாம் கிடைக்கும். அதுக்கும் என்ன எல்லாத்துக்கும் என்ன சொல்லுங்க. அவர் கையை வச்சுட்டாருனா கையை வைப்பாரா? வைப்பாரு மகனே. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? பாவத்தின் ஆழத்தில் இருந்தேன். அவர் கையை வச்சு எனக்கு விடுதலை தந்தார்ல. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை நிமிர பண்ண கர்த்தர் தமது கரத்தை என் மேல் வைக்க போகிறார். இது அப்படி சொல்லிட்டே இருங்க. சரியா? சொல்லிட்டே இருங்க. இது அப்படி அறிக்கை பண்ணிட்டே இருங்க. நீங்க கையை வச்சுட்டீங்கன்னா பர்சனலா இருக்க டவுன் ஆகும் போதெல்லாம் ஆண்டவரே முடியல, நிமிரவே முடியல, நீங்க கையை வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு. உடனே நான் சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா.
உங்களை மகிமைப்படுத்தணும். என்னை எத்தனை பேர் என்ன கிராஸ் பண்றாங்க, பாஸ் பண்றாங்க, அவங்க கிட்ட எல்லாம் எனக்கு இப்போ சொல்ல முடியாம இருக்கிறப்பா. ஏன் அப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில இருக்கிறேன். என்னை மட்டும் நிமிர வச்சிட்டீங்கன்னா ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாட். இந்த ஆசையை வளர்த்துருங்க. சத்துரு 18 வருஷமா கட்ட கட்ட அந்த ஸ்திரீ ஆசையை வளர்த்துட்டே இருக்கிறா. ஒரு டைம் வரும், நான் சொல்லுவேன், எல்லாரும் கேட்பாங்க. ஆமென். தகப்பனே நன்றி. இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து உங்க பிரசனத்தினாலும் வசனத்தினாலும் எங்களை தேற்றின, பலப்படுத்தின, தொய்ந்து போன அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தின அன்புக்காய் நன்றி. ஆண்டவரே, எத்தனை வருஷம் ஆனா என்ன, நீங்க தொட்டுட்டீங்கன்னா எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். உங்க தொடுதலுக்காக காத்திருக்கிறோம். எங்களை அதற்கு ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். ஒவ்வொருவர் மேலும் உங்க கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருத்தரும் வந்து சீக்கிரம் சீக்கிரமா சொல்லணும், ஆண்டவர் இந்த காரியத்துல கையை வச்சுட்டார், நாங்க நிமிர்ந்துட்டோம், இந்த கட்டு உடைஞ்சிச்சு, இந்த நுகத்தடி உடைஞ்சிச்சு, இந்த வியாதி மாறிட்டு, இந்த கடன் சுமை நீங்கிட்டு, இப்படி அநேக அநேக சாட்சிகள். இந்த வழக்குல கர்த்தர் கையை வச்சுட்டார். இந்த காரியத்துல இயேசுவின் நாமத்துல கர்த்தர் கையை வைக்கிறார், கையை வைக்கிறார். சகோதரி, நீ வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டு. சகோதரா, நீ வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டு. கையை வைக்க தகப்பனே நன்றி. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், வேண்டிய சுகம், பலன், கிருபைகளை கொடுத்து காத்துக்கொள்ளும். இந்த மாத சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதியும், வெளி ஊழியங்களை ஆசீர்வதிங்க, கிருபை உண்டாக பண்ணும். உடைய வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை, துதி, கனம், ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.